வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வார எலிமினேஷன் பற்றி ஜெஃப்ரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு தீபக் ஒரு சில இன்புட்ஸ் வந்து கொடுக்குறாரு, அதையும் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நான் போய் நியூ இயரை சத்யா கூட தான் செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே பக்கத்தில் இருந்த தீபக் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு, என்ன சொல்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி. ஓ, இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்ற மாதிரி. ஸோ எலிமினேட் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு தெரியல. பட் அவர் வந்து நான் எதிர்பார்த்ததை விட இங்கே எனக்கு நிறைய நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாகவே பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. பட் அதை வந்து தாண்டி எனக்கு ஒன்று நடந்துருச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியும் வந்து சரி, நானும் சரி நினச்சதே வேறு, பட் எனக்கு நடந்துட்டு இருக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ நாள் இங்கே இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக நான் வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போய் சத்யா கூட நான் வந்து நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவரையே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீக்ரேட் பண்ணிக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்டஃப் இல்லையோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபஸ்ட்டு நினச்சாரு. பட் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மெச்சூரிட்டி. எஸ், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தீபக் வந்து சொல்லுவார், உனக்கு இருக்கிற மெச்சூரிட்டிக்கு நீங்கள் வந்து அவ்வளோ நாள் இருந்திருக்க. ஸோ வெளியே போய் எப்படி நீ உலகத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த பர்டிகுலர் வீட்டுக்குள்ளே நீ சமாளித்த பிரச்சனைகள், அந்த நீ டிசைட் பண்ண அந்த பர்டிகுலர் கேப்பபிலிட்டி எல்லாம் வந்து வெளியே உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தீபக் வந்து சொல்லுவார். அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிசிஷன் மேக்கிங்லேயும் சரி, அந்த நிறைய விஷயத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். வெளியே போய் நான் வந்து ஃபேஸ் பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி சொல்லுவார். இல்லை அப்படின்ற மாதிரி தீபக் வந்து புரிய வைப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் தான், ஆனால் நீ வெளியே போன அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபேஸ் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பட் இங்கே நடந்த அந்த இங்கே உனக்கு வந்து அனுபவம் கொடுத்துருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக நீ வெளியே போனோன்னா சூப்பராக யூஸ் ஆகும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ ஜெஃப்ரி வந்து இந்த வாரம் வெளியே போவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்வேன். அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரையும் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து உள்ளே வர வரையும் நான் இருந்துட்டேன்ல, அதுவே எனக்கு வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி வந்து சொல்கிறாரு. ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள உள்ளே கொண்டு வர வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவருக்கு அப்போ விட இதுவே வந்து பெரிய மூமெண்ட், அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கே வந்து பெரிய மூமெண்ட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த வாரம் அவர் வெளியே ஏறுவாரா என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜெஃப்ரி வந்து வெளியேறுவாரா, இல்லை அவர் வந்து சஸ்டெயின் பண்ணி ஃபைனல் வரையும் வருவாரா, டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுவாரா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜெஃப்ரி வந்து உள்ளே இருப்பார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவருக்கான ஸ்டஃப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேமும் சரி, அந்த பேசுகிறதுலையும் சரி, பேசுகிறதுல ஓகே ஒரு 80% சூப்பராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லலாம் வென் கம்பேர்ட் டு அதர் கண்டஸ்டன்ஸ். பட் கேமுன்னு வர்றப்போ சூப்பராக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு அத்லெட் அப்படின்றதுனால, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்றதுனால சூப்பராக வந்து அவர் ப்ளே பண்ணுறாரு. அதனால் எனக்கு ஸ்டில் ஃபைனல் வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.